நண்பா நாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள், பேரை பாருங்கள். கலர் FitPro 2ன்னு போட்டிருக்காங்க. 2னா ஒன்றும் கிடையாது, அதோட வெர்ஷனை தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்மார்ட் வாட்சை இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க, நிறைய சக்ஸஸாக பார்த்துருக்காங்க. அதனால தான் இப்போ வெர்ஷன் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வெளித்தோட்டத்தை பார்க்கும்போது ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்சை மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், பிரித்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குங்கிறத. அதே மாதிரி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய அப்டேட் கொடுக்குறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க, நீ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கேசிங் தந்திருக்காங்க. அதையும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ஹெட்டு தனியாக இருக்குது, ஸ்ட்ராப் தனியாக இருக்குது. ஹெட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற மாதிரி தான் ஹெட் எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு லுக்கை தான் கொடுக்குது. அதே மாதிரி இவங்களோட பேக்கிங் எல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் ஸ்ட்ராப்பை பாருங்கள், ஸ்ட்ராப்போட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதை தவிர்த்து உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளாடி என்ன வரும்னா, ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸையும் பிரித்து காமிக்கிறேன். அதை பிரிச்சிங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அதில் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு சார்ஜிங் கேபிள், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதாவது தூரம் இருந்து பார்க்கும்போது திடீர்னு யாரும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆப்பிள் வாட்ச் கட்டுற மாதிரி தான் அவங்களுக்கு லுக்கை கொடுக்குது. அந்த மாதிரி தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.3 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் பேண்டில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருமோ எல்லாமே இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எம்ஐயோட பேண்ட் 3 பார்த்துருப்பீங்க, 4 பார்த்துருப்பீங்க, ஹானரோட பேண்ட் 4, 5, அப்புறம் லினோவோட பேண்ட் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு ஸ்மார்ட் பேண்டில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருமோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஹார்ட் ரேட்டாக மானிட்டர் பண்ணிக்கலாம், அப்புறம் பீடோமீட்டராக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது எக்ஸசைஸ் மோட் நிறைய இருக்குது. அதாவது இதில் 9 டைப்ஸ் ஆஃப் மோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மோட் செட் பண்ணிவிட்டு கலரி பேன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக வரும். அதே மாதிரி இதை தாண்டி இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்காக செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாம் டீப் ப்ரீத் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹார்ட் அட்டாக் திடீர்னு, அதாவது இப்போது யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் அந்த அட்டாக்னால இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டீப் ப்ரீத் எடுத்துக்க மாட்டோம். அதுக்காக இவங்க செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அது நமக்கு எனக்கு பிடித்தமாக இருக்குது. ஸோ இன்ஹேல் எக்ஸேல் வந்து இந்த வாட்ச் மூலிமா நீங்கள் அந்த எக்ஸசைஸை கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அலர்ட்டும் பண்ணிக்கலாம், நீங்கள் ரிமைண்டர்லாம் செட் பண்ணிங்கன்னா. இதை தவிர்த்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரது மாதிரி இந்த வாட்சில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நண்பா. 1 by 1 சொல்கிறேன் இந்த வாட்சை எப்படி பயன்படுத்தணுங்கிறத. நண்பா, இந்த வாட்சை பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிள். அதுக்கேற்ற மாதிரி, அதாவது எப்படி எளிமையாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது லெஃப்ட் டு ரைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக் அக்சஸ் கிடச்சிடும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கிடச்சிடும். அதாவது யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ணாலோ, இப்போ ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணாலோ, என்ன ஆப்னாலும் சரி தான் நீங்கள் சிங்க் பண்ணி வச்சிங்கன்னா அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் வந்துடும். யாராவது உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணால் கூட இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க அதோட கவுண்ட் எல்லாமே இதில் வந்துடும். இதுக்கப்புறமாட்டு அதாவது ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இதில் வாட்ச் ஹெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெட்டு கொடுத்துருக்காங்க. நான் 1 by 1 உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு வந்து முன்னாடி இருந்த ஆப்பிள் வாட்சில் என்னென்ன ஹெட் இருந்துச்சோ அதையும் இவங்க காப்பி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமாட்டு கஸ்டம் ஃபேஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எம்ஐ பேண்டில் செட் பண்ணுற மாதிரி. எம்ஐ பேண்டில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஃபேஸ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறனால ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக தெரியும். கஸ்டம் இது செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு சில செட்டிங்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது உங்கள் ஃபோனில் கோநாய்ஸோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதோட ஃபிர்ம்வேரை அப்டேட் பண்ணால் போதும். எல்லா வாட்ச்லேயும் உங்களுக்கு வருது. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஆப்ஷன் இருக்கும், கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். வாட்ச் ஃபேஸை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ரிட்டன் போகிறேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வாட்சுக்கு அவங்க IPX68 ரேட்டிங் தந்திருக்காங்க. அதாவது தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்ல வராங்க. கூடி போனால் உங்களுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ளாடி முக்கினாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை தாண்டி உங்களுக்கு மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. அதாவது எம்ஐ பேண்டில் வர்ற மாதிரி தான். பாட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் கேட்குதுன்னா உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல் இதில் இருக்குது.
இதுக்கப்புறமா 1 இயர் டேட்டாவை நீங்கள் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய 1 இயர் கம்ப்ளீட் ஆக்டிவிட்டியை நீங்கள் எப்போ வேணாலும் ஃபெச் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சில ஸ்மார்ட் பேண்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 60 நாள் கொடுப்பாங்க, 90 நாள் கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் லாங்காக கொடுத்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். நண்பா, இன்னொரு மெயினான பார்ட்டை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதாவது இதோட பேட்டரி பேக்கப் பொறுத்த மட்டும் 5 நாள் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கு மேலே செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல. ஸோ 5 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் டைம் கொடுக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துச்சு. அதை இப்போ செக் பண்ணிட்டு இருக்கனால இதை செக் பண்ண முடியலை. ஸோ 5 நாள் வரைக்கும் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஓவரலாக எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க வாங்கிக்குவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் தேவைங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரிவ்யூ பண்ணுவேன். லாஸ்ட் வீக் இன்னொருத்தங்க ஸ்மார்ட் டிவி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்மார்ட் டிவி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் டிவி மாடல்ஸை பார்க்குறேன். எது பெஸ்ட்டாக இருக்கோ அதையும் நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.